Special cutting techniques as elevation. Welcome to our session. எலிவேஷனுக்கான ப்ரொசீஜரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலிவேஷன் இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். எலிவேஷன்ன்றது ஆங்கிளை பொறுத்தது. கிளையண்டோட ஸ்கல்ப்பை பொறுத்து கட்டிங் எப்படி இருக்கும்னு நாம முடிவு பண்ணணும். இந்த எலிவேஷன்னால பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு. டிகிரிஸ் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஹேரை ஒரு லென்த்ல கட் பண்ணணுமா இல்ல லேயர்ட் இதுக்கு அவசியமான தெரிஞ்சுக்க உதவும். இதுல அதிகமா யூஸ் பண்ற எலிவேஷன் என்னன்னா 45 டிகிரி அப்புறம் 90 டிகிரி. ஹேர் கட்டோட ஜெனரல் ரூல் என்ன தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு எலிவேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கிராஜுவேஷனை நீங்க கிரியேட் பண்ணலாம். 90 டிகிரிக்கு நீங்க பிலோவா எலிவேட் பண்ணா வெயிட் நீங்க பில் பண்றீங்கன்னு அர்த்தம். 90 டிகிரிக்கு மேல நீங்க எலிவேட் பண்ணா வெயிட் நீங்க ரிமூவ் பண்றீங்கன்னு அர்த்தம், ஹேர் லேயர் பண்றீங்கன்னு அர்த்தம். எலிவேஷன்ல 3 கேட்டகரி இருக்கு. லோ எலிவேஷன். நேப்ல பாத்தீங்கன்னா பாட்டம் செக்ஷன் இருக்கும். முடியல அதோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்து கழுத்துக்கு கீழே இருக்கும். லோ எலிவேஷனோட பர்பஸ் என்னன்னா அதிகமான பல்க கொடுக்கறது தான். இந்த மாதிரி நீங்க எலிவேட் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஹேர் ரொம்ப தின்னா ஃபைனா இருக்கும். மீடியம் எலிவேஷன். முடி எங்கிருந்து வளருதோ அங்கிருந்து அதை அதிகப்படுத்தணும். ஃபிங்கர்ஸ் வந்து தலையில இருந்து பேரலா இருக்கணும். ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர்ஸால ஃபாலோ பண்ணணும். இந்த கட் நிச்சயமா லேயர் ரெண்டாகிற இடத்துல உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஷேப்பை கொடுக்கும். மீடியம் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பிளெண்ட் ஹேர்ல பயன்படுத்தலாம். ஹை எலிவேஷன். ஹேரை எடுத்து நீங்க லிஃப்ட் பண்ணுவீங்க. அது எந்த அளவுக்கு உயரமா பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஹை எலிவேஷன்ல லேயர்ஸ் கிரியேட் ஆகும். ஹை எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் மீடியம் இல்லைனா திக் ஹேர்ல தான் பயன்படுத்தணும். ஃபைன் தின்னான ஹேர்ல பண்ணக்கூடாது. செக்ஷன்ஸ். யூனிஃபார்மா பார்ட்டிங் பண்ணும்போது முடியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்க்கணும். சப்செக்ஷன்ஸ். ஸ்மாலர் செக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா அதுல இருக்கிற லார்ஜர் செக்ஷன்ஸ் முடியை பொறுத்த வரைக்கும் கரெக்டான அளவுல மெயின்டைன் ஆகணும். பார்ட் ஆர் பார்ட்டிங். ஸ்கேல்ப்ல இருந்து நீங்க எடுக்கிற லைன் ரொம்ப முக்கியமானது. ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு நீங்க முடிய மாத்துவீங்க. இதுதான் கிரியேட்டிங் சப்செக்ஷன்ஸ். எலிவேஷன்ஸ்ல இருந்து கிரியேட் ஆகிற கிராஜுவேஷன்ஸ் அண்ட் லேயர்ஸ் யூசுவலா அந்த டிகிரிஸ்ல இருந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பிளண்ட்லயும் ஒன் லென்த் கட்லயும் எலிவேஷனே இருக்காது. எலிவேஷன் பிலோ 90 டிகிரில ஹைட்டை பில்ட் பண்ணும். எலிவேஷன் 90 டிகிரிக்கு ஹையா இருந்தா அது வெயிட்டை ரிமூவ் பண்ணி லேயர் ஹேரை கொடுக்கும். கட்டிங் லைன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஷேப்பை கொடுக்கறதுக்கு சரியான ஆங்கிளை யூஸ் பண்ணி இந்த லென்த்தை கொண்டு வரணும். அதே போல கட்டிங் பொசிஷன், கட்டிங் ஆங்கிள், உங்க ஃபிங்கர் ஆங்கிள், உங்க ஃபிங்கரோட பொசிஷன். கட்டிங் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஹரிசாண்டல், வெர்டிக்கல், டயகனல் பை டிகிரிஸ்ல இருக்கணும். கைட்லைன். அத கைடுன்னு சொல்லலாம். ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேரை லென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கட் பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும். முக்கியமா நீங்க பெரிமீட்டர், அதோட இன்டீரியர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். யூசுவலா முதல் ஸ்டெப்போட கட் ஷேப்பை கிரியேட் பண்ணும். 2 விதமான கைட்லைன்ஸ் இருக்கு. ஸ்டேஷனரி கைட்லைன், டிராவலிங் கைட்லைன். ஸ்டேஷனரி கைட்லைன்
அது மூவ் ஆகாது. எல்லா செக்ஷன்ஸும் இதுல கோம் பண்ணப்பட்டிருக்கும். ஸ்டேஷனரி கைட்லைன்ல சேம் ஆங்கிள் கட் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பிளண்ட் கட்ஸ், அப்புறம் ஹேர் கட்ஸ்ல ஒரு டைரக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு லென்த்தை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேஷனரி கைடை பொறுத்த வரைக்கும் ஹேர் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். ஸ்டேஷனரி கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் ஹேர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. டிராவலிங் கைட்லைன், இதை மூவபிள் கைட்லைன்னு சொல்லுவாங்க. ஹேர் கட் ப்ராக்ரஸ்க்கு ஏத்த மாதிரி இது வேலை செய்யும். கிராஜுவேட்டட் கட்ஸ்க்கு அவங்க லேயர்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. டிராவலிங் கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியால கட் பண்ணணும்னு தெளிவா தெரியணும். டிராவலிங் கைடை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸா கட் பண்ண அதை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. அது அடுத்த ஏரியாக்கான லென்த் என்னங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஹேர் கட்ஸ்ல பேசிக் சர்க்கிள் கட்ஸ் இருக்கு, அதை பிக்ஸி கட்னு சொல்லுவாங்க. அதுக்கு டிராவலிங் கைடை யூஸ் பண்ணணும். யூனிஃபார்ம் லென்த்ல ரிசல்ட் உங்களுக்கு லேயரா கிடைக்கும். தி ஸ்கின் நம்ம உடம்போட மிகப்பெரிய ஆர்கனே அதுதான். நம்ம எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடியது. நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸையும் இன்ஃபெக்ஷன்ல இருந்து காப்பாற்றக்கூடியது. நம்ம நல்லா ஹெல்த்தா இருக்கணும்னா இது ரொம்பவே அவசியம். டெர்மட்டாலஜிங்கிறது நம்ம ஸ்கின்னை பத்தி படிக்கக்கூடியது. அப்புறம் டெர்மட்டாலஜிஸ்ட்ங்கிறவங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்க. ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்னா அதுல வாட்டர் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், ஃபேட், கெமிக்கல்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். ஸ்கின் கம்ப்ரைசஸ் பண்றது 3 லேயரை தான். எபிடெர்மிஸ், டெர்ம்ஸ் அண்ட் ஹைப்போடெர்மிஸ். அது ஸ்ட்ரென்த்ல வேரி ஆனாலும் திக்னஸ்ல கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். எபிடெர்மிஸ் இது கிரீக் வேர்ட். எபிடெர்மஸ்ங்கிறது ஓவர் ஆர் அப்பான். டெர்மஸ் லேயர்ல இருக்கக்கூடியதை குறிக்கிற ஒரு சொல். அது ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லுதுன்னா ஸ்கின்னோட அவுட்டர் மோஸ்ட் லேயரை பத்தி சொல்லுது. எபிடெர்மஸை பொறுத்த வரைக்கும் 5 சப்லேயர்ஸை கொண்டது. ஸ்ட்ரேட்டம் கார்னியம், ஸ்ட்ரேட்டம் லுசிடியம், ஸ்ட்ரேட்டம் கேர்னலோசம், ஸ்ட்ரேட்டம் ஸ்பைனோசம், ஸ்ட்ரேட்டம் ஜெர்மினாடைவம். கலர் தியரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எசென்ஷியலான முக்கியமான ஆளாதான் இதுல பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க ஸ்கின் டோனை கரெக்டா மேட்ச் பண்ணுவாங்க. ப்ராஸ்தட்டிக் பீசஸ் எல்லாம் பிளெண்ட் பண்ணுவாங்க. ரியலிஸ்டிக் கேஷுவல் எஃபெக்ட்ஸை கொடுக்க கலர் லைட்டா இருக்கணும். சர்க்கிள் ஆஃப் கலர்ஸை கலர் வீல்னு சொல்லுவாங்க. தி கலர் வீல். கலர் எய்டை பத்தி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா கலர்ஸோட பிரின்சிபலை தெரிஞ்சுக்கணும், தியரியும் தெரிஞ்சுக்கணும். கலர் வீல் பொறுத்த வரைக்கும் 12 கலர் இருக்கு. 3 பிரைமரி கலர்ஸ், 3 செகண்டரி கலர்ஸ், 6 டெர்ஷரி கலர்ஸ். இது எப்படி கலர்ஸை மிக்ஸ் பண்ணி வேற ஒரு கலரை சேர்க்கறதுன்னு சொல்லி கொடுக்குது. பிரைமரி கலர் செட் ஆஃப் பிரைமரி கலர்ஸ் ஒரு நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும். கலர்டு லைட்ஸ் கூட நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். கலர்ஸோட ரேஞ்சை நீங்க எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இது எல்லாமே இருக்கு. பிரைமரி கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட், ப்ளூ அண்ட் எல்லோல இருக்கு. செகண்டரி கலர்ஸ், இந்த கலர் காம்பினேஷன் 2 பிரைமரி கலர்ஸோட சேர்ந்து தான் உருவாகுதுன்னு சொல்லணும். கலர் வேல பாத்தீங்கன்னா செகண்டரி கலர்ஸும் இருக்கும், பிரைமரி கலர்ஸும் இருக்கும். ட்ரெடிஷ்னல் கலர் வேல பொறுத்த வரைக்கும் ரெட் அண்ட் எல்லோ ஆரஞ்சு கொடுக்கும். ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்தா பர்பிள் கிடைக்கும். ப்ளூ அண்ட் எல்லோ சேர்ந்தா கிரீன் கிடைக்கும். டெர்ஷரி கலர் பிரைமரி அப்புறம் செகண்டரி கலர்ஸோட காம்பினேஷன் இருக்குல்ல, அதுதான் டெர்ஷரி இன்டர்மீடியட் கலர்னு சொல்லுவாங்க. அதோட காம்பவுண்ட் நேச்சருக்காக ப்ளூ, கிரீன், ப்ளூ, வயலட், ரெட், ஆரஞ்ச், ரெட், வயலட், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் எல்லோ, கிரீன் இதெல்லாம் கலர் காம்பினேஷன். கலர் மிக்சிங் மூலமா கிடைக்கும். இந்த செஷன் வீடியோல எலிவேஷனுக்கான ப்ரொசீஜரை பேசணும். 3 கேட்டகரிஸ் எலிவேஷன், கைட்லைன்ஸ் பேஸ்ட் ஆன் த லென்த்தை பத்தி பேசணும். உங்க இன்ட்ரெஸ்ட்டை இதை ஸ்பார்க் பண்ணிருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ.